Good morning, friends. Good morning, friends. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூலு லேட்டாக இருக்கும். ஆடியின் 2வது வெள்ளி. வெள்ளி ஜூலை மாதம் பாருங்கள் 24/7/2026. இன்றைக்கி லேட்டாகிடுச்சு வெள்ளிக்கிழமை எல்லாம். 24/7/2026 வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம். பராபவ வருடம் ஆடி மாதம் 8ஆம் நாள். ஆடி மாதம் 8ஆம் நாள். தசமி திதி 12 வரைக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி, அதாவது நாளைக்கு நைட்டு 2 வரைக்குமே ஏகாதசி திதி இருக்குது. பெருமாளுக்குரிய அந்த ஒரு திதி. இன்னைக்கு ராகு காலம் 10 to 12. எப்போவுமே நம்ம வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலம். இன்னைக்கு 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலம். குளிகன் 7:30 to 9, யமகண்டம் 3 to 4:30, நல்ல நேரம் 12 to 1:15, 12:15 to 1:15, மாலை 4:30 to 5, 4:45 to 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2:30, இரவு 6 to 7:30. இன்றைய ராசி பலன். அனுஷ நட்சத்திரம் இன்னைக்கு. மேஷம் வெற்றி, ரிஷபம் செலவு, மிதுனம் பாராட்டு, கடகம் நன்மை, சிம்மம் அமைதி, கன்னி உதவி, துலாம் கவனம், விருச்சிகம் நலம், தனுசு லாபம், மகரம் ஊக்கம், கும்பம் நிம்மதி, மீனம் விவேகம். நாளைய விசேஷங்கள். ஏகாதசி திதி. பேரிச்சம்பழத்தை தேனில் ஊற வைத்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடல் எடை அதிகரிக்கும். இளைச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொல்லுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இளைப்பாக இருக்கிறவங்க எள்ளு யூஸ் பண்ணிக்கணும். கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைக்கணுன்னாக்கா கொள்ளு, குண்டாகணுன்னா எள்ளு. இது பாட்டி வைத்தியம். இது உங்களுக்கே தெரியும். இதை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பாப்பா கூப்பிட்டா, பாப்பாவை என்னன்னு பார்த்துட்டு பண்ணோம். இன்றைக்கி ராகுகால பூஜை 10 to 12. வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க நிச்சயமாக ராகு காலத்தில் சுவாமியை துர்க்கையம்மனை நினச்சி நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ராகு காலத்தில் ஏதோ ஒரு அந்த அம்மனோட பேரையாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஆடி மாதம் பிறந்துருச்சு. நீங்கள் எல்லா தள்ளுபடியில் எடுத்துட்டிங்களா? அம்மனுக்குரிய நாள். உங்கள் ஊரில் பூ போட்டாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் பூ போட்டாங்க. அடுத்த வாரம் கம்பம் நட்டு அதுக்கு அடுத்த வாரம் பண்டிகை வரும். இந்த தடவை என்னமோ சீக்கிரமாக வந்துடுச்சு. உங்கள் ஊர்லலாம் எப்படின்னு சொல்லி நாங்கள் மாவு இடித்து ஒருத்தர் மட்டன் எடுக்கிறவங்க அங்கே போய் பொங்கல் வைப்பாங்க கோயில்கிட்ட. ஒருத்தர் வீட்லேயே பொங்கல் வைப்பாங்க. ஒருத்தர் கத்திரிக்காய் கருவாடு போட்டு வைப்பாங்க. ஒருத்தர் ஆடு கோழி வெட்டுவாங்க. ஒருத்தர் சைவத்தில் இருக்கவங்க வீட்லேயே கும்பம் போட்டு செய்வாங்க. கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை எல்லாம் வச்சு. நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன முறைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வீட்லேயே கும்பம் போட்டு இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு உப்பு இல்லாத தயிர் சாதம் மாவு வச்சு படைச்சிட்டு சாமிக்கு தேங்காய் பழம் கொண்டுட்டு போவோம். சேலம் கோட்டை மாரியம்மன் திருவிழா இப்போல்லாம் எடுத்துக்கட்டி ரொம்ப பெருசாக ரொம்ப அழகாக இருக்குது. உங்கள் ஊரில் எந்த சாமி, எந்த ஒரு மாரியம்மன் அம்மனுக்குரிய அந்த ஒரு மாதம் ஆடி மாதம் தள்ளுபடி உரிய மாதம். இன்னும் நான் என்ன கடைக்கே போகலைங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு வர முடியல. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது.
ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் அந்த ரேஷன் கடைக்கு போனால் ரேகை உழுவலன்னு அதையே இது பண்ணி பொருளுங்க வந்து இது பண்ணுறாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு ரேகை, அப்புறம் கண் இது வைக்கிறேன்ட்டு இது பண்ண ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அந்த ரேஷன் கார்டில் இருக்கிறவங்க வாங்குறாங்க. உங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுறாங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு வந்து இந்த மாதமே குழந்தைகளுக்கு உரிய அந்த ஒரு மாதம். அதாவது அம்மை போடாமல் இருக்கணும், வெயில் அதிகமாக இருக்கணும்னு அம்மை போடாமல் இருக்கணும்னா ஆரியக்கூழ், கம்மங்கூழ், மோர் இதெல்லாம் சுவாமிக்கு இது பண்ணுவாங்க. சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது தண்ணி இது பண்ணுவாங்க. தண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லது. பண்டிகையில் சாமியை தரிசனம் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நம்மளோட கடன் கஷ்டங்கள் தீரணும், அது தீர்ந்தால் போதுமானது. ஆண்டவன் என்ன அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இன்றைய வழிபாடு திருமணத்துக்கும் வழிபாடு செய்யும். நிறைய பேர் பசங்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போய், நீங்கள் உங்கள் ஊர்லலாம் எப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி.